ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நமக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிற ஆண்டவர் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுவோமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 37:40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். நான் சொல்லும்போது எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து. நமக்கு உதவி செய்கிறவர், நம்மை உதவி செய்யக்கூடிய, நாம் நம்புகிற, உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிற மனிதர்கள் செய்வதற்கான திராணியற்றவர்களாய் போகக்கூடிய சூழ்நிலைகள் பல. ஆனால் நாம் நம்புகிற தேவன், நாம் நம்பி அவர் செய்வார் என்று நம்புகிற தேவன் உதவி செய்வதிலே ஒரு நாளும் தோல்வி அடைந்தது கிடையாது. ஆமென். அல்ல, 3 மனிதர்களை வேதாகமத்தில் ஒவ்வொரு நிலையில் இருந்தவர்களை ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில் உதவி செய்து எப்படி அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார் என்று இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் எடுத்துக்கொண்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஆலயத்திற்கு போனார். இயேசு ஆலயத்துக்கு போகிற வழக்கம் அவருக்கு ரெகுலராக இருந்துச்சு. ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் அவர் ஆலயத்துக்கு போய்விடுவார் என்று நான் வேதாகமத்தில் இருந்து ஓரளவுக்கு புரிந்து கொண்டேன். அவர் ஆலயத்துக்கு போவதை, இந்த ஓய்வு நாளை கடைபிடிப்பதை அவர் ஒரு நாளும் கைவிட்டதே கிடையாது. நீங்களும் நானும் பல நேரங்களில் நினச்ச ஆலயத்துக்கு வரலாம், எப்போ வர வேண்டாம்னு தோணுதோ வர வேண்டாம், வரணும்னு தோணுச்சுன்னா வரலாம். சுகவீனம், பலவீனம், சில முடியாத சூழ்நிலைகள் என்றதை தவிர்த்து நமக்கு தோணுனா வரலாம், இஷ்டப்பட்டா வரலாம் அப்படிங்கிற வாழ்க்கையில் நாம் இருக்கோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. அவருக்கு ரெகுலராக ஒரு வழக்கம் வச்சுருந்தார். என்ன வழக்கம்னா, ஓய்வு நாள் தோறும் ஜெபாலயத்துக்கு போவார். நீங்கள் பைபிளில் நான் சொல்கிற வசனத்தை வேகமாக நோட் பண்ணிக்கோங்க, வாசிக்க வேண்டாம். மத்தேயு 4:23, மத்தேயு 9:35, மத்தேயு 12:9, மத்தேயு 13:54. மறுபடியும் சொல்கிறேன். மத்தேயு 4:23, 9:35, 12:9, 13:54. மார்க்குல இதே அதிகாரம் 1:21, 1:39, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். திரும்ப சொல்கிறேன். மார்க்கு 1:21, 1:39, 3:1, 6:2. லூக்காவில் 2:37, 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்காவில் திரும்ப சொல்கிறேன். 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 59, 18, 20. இயேசு அவங்க அம்மா குழந்தையிலேயே சர்ச்சுக்கு கொண்டு போய் பழக்கப்படுத்தினாங்க. லூக்காவில் இருக்குது அந்த பகுதி. 2ஆம் அதிகாரத்தில் நான் சொன்னேன் இல்லையா, 37ஆம் வசனம் நினைக்கிறேன். அங்கே தான் ஆண்டவரை ஆலயத்துக்கு கொண்டு போகிறத பார்க்க முடியுது.
சர்ச்சுக்கு சின்ன பிள்ளையிலேயே தூக்கிட்டு போய் பழக்கப்படுத்தி இயேசு எப்படி இருந்தாரா? ஓய்வு நாள் தோறும் ஆலயத்துக்கு போயிடுவார். ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு போகலைன்றது போக முடியாதுங்கிற வாய்ப்பே இல்லை. அவர் கப்பர்நகூமில் இருக்கும்போதும் போயிருக்கிறார். நான் சொன்ன பகுதிகளை வாசிங்கன்னா கலிலேயாவில் இருக்கும்போதும் போயிருக்கிறார். எருசலேமுக்குள்ள யூதேயாக்குள்ள வரும்போதும் போயிருக்கிறார். எங்கெல்லாம் அவர் போறாரோ அங்கெல்லாம் ஜெப ஆலயம் இருந்தால் அங்கே போயிடுவார். அப்போ நான் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறேனோ அங்கெல்லாம் நான் போகலாமா பாஸ்டர் அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது வரவே முடியாத தூரத்தில் போனீங்கன்னா தகவல் கொடுங்க, நானே உங்களை அங்கே பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆனால் ஒரு நாளும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓய்வு நாளில் சும்மா வீட்டில் இருந்ததோ, சொந்த அலுவல்களை பார்த்ததோ, மற்ற காரியங்களில் ஈடுபட்டதாகவோ பைபிளில் பார்க்க முடியல. ஓய்வு நாளில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆலயத்தில் இருக்கிறது அவருடைய வழக்கம். ஆமேன்னு சொல்லுவோமா? நீங்கள் அதை படிக்கணும்னா லூக்கா 4:15 படிச்சிங்கன்னா அது அவருடைய ரெகுலர் வழக்கம்னு எழுதப்பட்டிருக்குது. ஒரே ஒருத்தர் மாத்திரம் லூக்கா 4:15 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 16 நாசரேத்துக்கு அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே சொல்லுங்க. அவருக்கு ஒரு ரெகுலராக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கார். என்னன்னா எவ்ரி வீக், ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்காந்துடணும். அது அவங்களுடைய ஆண்டவராகி இயேசுனுடைய வழக்கம். ஏங்க நீங்களும் நானும் சர்ச்சுக்கு வரணுங்க, அவசியங்க. ஏன் அப்படின்னா விஷயம் இருக்குது. நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளணும், நிறைய தேரணும், மேலே வரணும், ஆசீர்வதிக்கப்படணும், பரலோகத்துக்கு போகணும். இது இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் நம்ம ரெகுலராக நம்ம சர்ச்சுக்கு போயாகணும். ஆனால் இயேசு ஏன் சர்ச்சுக்கு போனார்? ரெகுலராக ஏன் சபைக்கு போகணும் அவர்? ஆமென். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் மட்டும் சர்ச்சுக்கு வரல, நீங்கள் வராமல் கூட இருக்கலாம். ஆனால் என் பிள்ளைங்களாம் வருது, என் ஜனங்கள்லாம் இருக்கிறாங்கன்னு அவர் கரெக்டாக வந்துடுறாரு. அதுக்கு தான் அவர் இங்கே உட்காந்து ஒன்றும் பாடம் கற்றுக்கணும்னு வரல. ஏதோ எனக்கு சர்ச்சுக்கு போனால் இன்னைக்கு எனக்கு ஒரு ஹீல், எனக்கு ஒரு மிராக்கிள், எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் கிடைக்கும்ன்றதுக்காக இயேசு வரலை. இந்த இடத்துல என்னை நம்பி, என்னை தேடி, என்னை பார்க்க ஆசைப்பட்டு இயேசுவேன்னு கூப்பிடுற சத்தத்தோட மக்கள் வருவாங்க. அவங்க மத்தியில் அவங்களோட நான் இருக்கணுங்கிறதுக்காக இயேசு ரெகுலராக வந்துடுறார். நல்லா தான் கையை தட்டி. இப்போ ஆலயத்துக்குள்ள இயேசு வந்துட்டார். ஆலயத்துக்குள்ள வந்தா சர்ச்சுக்கு இயேசு வர்றார். பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். உடனே அவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். இங்கே இயேசு பண்ணுற வேலை என்னன்னா, மக்களுக்கு சொல்லி கொடுக்குறார். இந்த பாருங்க, நீங்கள்லாம் ஒன்றும் சாதாரண ஆட்கள் இல்லை, உங்களை கடவுள் விசேஷமாக படைச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் உங்களையே நீங்கள் தப்பாக வாழ்ந்து, தப்பாக நடத்தி, தப்பாக போய் கஷ்டத்தையும் போராட்டங்களையும் கண்ணீரையும் வருத்தத்தையும் வேதனையும் நீங்கள் இழுத்து வச்சுக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை அப்படி படைக்கவே இல்லை. நீங்களாம் நல்லா வாழ்கிறதுக்கு உங்களுக்காக இந்த பூமியிலையும் பல காரியங்களை கடவுள் செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, நீங்கள்லாம் செத்து போன பின்னாடி ஒரு நாள் பரலோகம் நரகம்னு 2 இடம் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்றுக்கு தான் போக முடியும். அந்த ஏதாவது ஒன்று போக வேண்டுமானால் உங்களிடத்தில் அதற்கான தகுதி இருந்தால் போவீங்க. நரகத்துக்கு போகிறதுக்கான தகுதி இருந்தால் நரகத்துக்கு போவீங்க. பரலோகத்துக்கு போகிற தகுதி இருந்தால் பரலோகத்துக்கு போவீங்க. பரலோகத்துக்கு போகணுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தார். சர்ச்சுக்கு எதுக்கு வர்றோம்? அவங்க எந்த புடவை, இவர் என்ன பேண்ட்டு, இவர் என்ன சட்டை போட்டு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு இல்லை. இயேசு அவங்களுக்கு டீச் பண்ணுறார். ஆமென் சொல்லுவோமா? அப்போ அவர் எப்படி போதித்தாரா, ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு போதிச்சாரா. என்னடா இது வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருந்த இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வாழ்க்கை இருக்குது, வாழ்வோம் ஒரு 80-90 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து இருந்து அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே உயிர் போயிடும், அதோட முடிஞ்சது நினச்சா இந்த மனுஷன் என்னென்னமோ சொல்லி கொடுக்குறாரு. இயேசு சொன்ன முதல் வார்த்தையை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது.
மனம் திரும்புறவனுக்கு பரலோகம் கிட்ட இருக்குதுன்றார். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னை உருவாக்கி கொள்ளுகிறவனுக்கு பரலோகம் கிட்ட இல்லை, பரலோகத்துக்குள்ளேயே அவன் வாழ்க்கை போயிடுது. இப்போ சர்ச்சுக்குள்ள யார் வந்திருந்தா, அவர்களுடைய ஜெப ஆலயத்துள்ளே அசுத்தாவியில் ஒரு மனுஷன் இருந்தான். இவரை யாரும் கூப்பிடலை. இந்த அசுத்தாவிய பிசாச ஃபோன் பண்ணி, பிரதர் போன வாரம் நீங்கள் வரலை, தயவு செய்து இந்த வாரம் வந்துடுறீங்களா அப்படின்னு ஒரு காலிங்கும் கிடையாது. சிஸ்டர் போன வாரம் உடம்பு சரியில்லையா, அப்படியா, இந்த வாரம் வந்துருங்க சிஸ்டர், பாஸ்டர் கேட்டான்னு சொன்னாரு சிஸ்டர். எந்த காலிங்கும் கிடையாது. மானம் ஈனம் சூடு சொரணையும் அவனுக்கு கிடையாது. கூப்பிடாமலே வந்துருவான் உள்ள. ஹலோ, உங்களெல்லாம் கூப்பிட்டா தான் வருவீங்க. சிலர்லாம் உங்களுக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் சொன்னா தான் உள்ள வருவீங்க. ஆனா அவன் அப்படி கிடையாது, சொல்லவே இல்லை, யாரும் கூப்பிடவே இல்லை, ஃபோன் கால் பண்ணல. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு லீடரை அவங்க போடவும் இல்லை. பிசாசுகள் எல்லாம் ஒரு அழைப்பு கொடுங்க, வரட்டும், அவங்களும் சர்ச்சுக்குள்ளே வரட்டும் அப்படின்னு நம்ம கூப்பிட்டு செய்கிறோமா கிடையாது. ஆனால் வந்துடுறான் பாருங்க, ரெகுலராக வந்துடுவான். நம்ம கூட ஆப்சண்ட் ஆகிடுவோம் சில வாரங்களில். ஆனால் அவன் என்ன பண்ணிட மாட்டான், நோ ஆப்சண்ட், கரெக்டாக வந்துடுவான். தான் 7:30 மணிக்கே உள்ளே வந்து உட்காந்து இங்கே என்ன நடக்குது, எது எது நடக்குது, எப்படி நடக்குது, எவனை கெடுக்கலாம், எவனை என்ன பண்ணலாம், அது வசனம் இருக்குது. அடுத்தது இங்கே வந்த உடனே இயேசு உள்ளே வர்றார். சர்ச்சுக்குள்ளே பிசாசு வருமா? சுடுகாட்டில் பிசாசு இருக்கும்னு எவனா சொன்னால் நம்பாதீங்க. சர்ச்சுக்குள்ளே ஒரு பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. இயேசு அங்கே வந்தார். வந்த உடனே ஒன்றுமே பேசலை. இயேசு வந்த உடனே அவன் சொல்கிறான், அடுத்த வசனம் சொல்லுது, அவன் ஐயோ ஐயோன்னா என்னது, ஐயோன்னா என்னது? ஆமாம், இந்த வேர்டெல்லாம் பைபிளில் வந்து நம்மளாம் அப்படிலாம் ஜெபிக்கும்போது கூட இப்படிப்பட்ட வேர்டெல்லாம் யூஸ் பண்ணி ஜெபிப்போமான்னு தெரில. ஆமாம், அப்படியே தாத்திர ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, ஏது ஆண்டவரே, இந்த வேர்டை பாருங்களா, ஐயோ தேவனே கிருபையா காப்பாற்ற மாட்டீரா. அவன் எப்படி கூப்பிட்டா, எப்படி ஆண்டவர்கிட்ட பேசணும், எப்படி அவரை அழைக்கணும், எப்படி அவரை ஃபேஸ் பண்ணணும், என்ன வேர்டை யூஸ் பண்ணணும் தெளிவாக நமக்கு ஒன்றும் தெரியாது. நசரேனாகிய இயேசுவே, என்ன இயேசுவே, இயேசுவேன்லாம் கூப்பிடல. அவன் யூஸ் பண்ற வேர்டை பார்த்தீங்கன்னா நசரேனாகிய இயேசுவே. நசரேனா என்னது? நாசரேத்து ஊரை சேர்ந்தவர். அதனால நோ, நசரேனா 3 காரியம் இம்பார்ட்டன்ட். அவங்க முடி என்ன பண்ண மாட்டாங்க, கட் பண்ண மாட்டாங்க. 2வது குடிக்க மாட்டாங்க திராட்சை ரசத்தை. 3வது பிணத்தை என்ன பண்ண மாட்டாங்க, தீட்டானதை தொட மாட்டாங்க. பிசாசுக்கு நல்லா தெரியும் நீ யாரு, நீ எந்த லட்சணத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க, எப்படி வாழ்ற, நீ என்ன, நீ யார், நசரேனா, பாவியா, நல்லவனா, கெட்டவனா, கிளியரா தெரியும் அவனுக்கு. சும்மா இங்கே வந்து உட்காந்துட்டு தோத்திரத்தோத்திரம் அழிலையோ அழிலையோனாலும் அவன் சொல்லிடுவான்ப்பா, ரொம்ப ஓவராக கை தட்டுறான் பத்தியா, அவன் பண்ண அயோக்கியத்தானா என்னன்னு எனக்கு தெரியும். அவன் யார், நசரேயன். பிணத்தை கூட தொட மாட்டார், தீட்டுப்படுறதை எந்தையும் தொட மாட்டார். தன்னுடைய அந்த முடியினுடைய ஒன்றை கூட கத்தரிக்க, முனையை கூட கத்தரிக்க மாட்டார். தன்னுடைய தலை முதல் கால் வரை பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொள்வதற்கு ஒப்பு கொடுத்து வைராக்கியமாக வாழ்கிறவங்க தான் நசரேயன். திராட்சை ரசம் குடிக்க மாட்டாங்க, மது குடிக்க மாட்டாங்க, டாஸ்மாக் பக்கமே போக மாட்டாங்க. கண்டதெல்லாம் குடிக்கிறது அவங்க கிட்ட கிடையாது. இஷ்டம் போல வாழ்றது கிடையாது. பிசாசுக்கு நல்லா தெரியும், இவன் இஷ்டம் போல வாழ்றவன், தான் இஷ்டம் போல ஓடுறவன், தான் இஷ்டம் போல போறவன், தனக்கு வாயில வந்ததெல்லாம் பேசுவான், தான் எப்படிலாம் வாழன்னு நினைக்கிறான் அப்படிலாம் வாழ்றான். எதுக்கு வந்திருக்கான் தெரியுமா? அவன் எதுக்கு உள்ள வந்தான்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் அவன் பிரவேசிக்கிறான்? அவன் கேட்கிறான், நசரேனாகிய இயேசுவே,
எங்களை கெடுக்கவா வந்தீர். பிசாச ஆண்டவர் எப்படி டீல் பண்றாருன்னா, அவன் எப்படி ஃபீல் பண்றான், பிசாசு எப்படி ஃபீல் பண்றான்னா, எங்களை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. பிசாசுடைய மைண்ட் செட்டப் என்னன்னா, யாருடைய வாழ்க்கையெல்லாம் நாசமாக்கணுமோ கெடுக்கணுமோ அதுதான் அவனுடைய ஒர்க். நல்லா போய்கிட்டு இருக்கிற குடும்பத்தை நாசம் பண்ணணும், நல்லா போயிட்டு இருக்கிற வாழ்க்கையை நாசம் பண்ணணும். இந்த வேலையை செய்ய விடாம தடுக்கிறதுக்கு அல்லது அவனுடைய ஒர்க் எல்லாம் கெடுக்கிறதுக்கு வர்றவர் தான் இயேசு. அவன் ஒர்க் என்ன? சுகமா போய்கிட்டு இருக்கியா, சமாதானமா போய்கிட்டு இருக்கியா, வாழ்க்கை மகிழ்ச்சியா போய்கிட்டு இருக்கு, இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சியை கெடுத்து, சந்தோஷத்தை கெடுத்து, அவங்களுக்குள்ள இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற, சகோதரர்களுக்குள்ள இருக்கிற அந்த நல்ல ரிலேஷன்ஷிப்பை டேமேஜ் பண்ணி, பாஸ்டருக்கு விசுவாசிக்க இருக்கக்கூடிய அன்பு ஐக்கியத்தை ஏதோ ஒரு விதத்துல கெடுத்து அவங்க வாழ்க்கையை சீரழிக்கணும். இதான் அவனுடைய ஒர்க். இத அவனுடைய அந்த திட்டங்களை கெடுக்க வந்தவர் இயேசு. அதான் அவன் கேட்கிறான், கெடுக்கவா வந்தீர் அப்படின்னு. இயேசு கொடுக்க வந்தார். பைபிள்ல இயேசு சொல்றார், நான் என் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் அவைகள் பரிபூர்ணப்படும்படி என்னுடைய உயிரை நான் கொடுக்க வந்திருக்கிறேன். பிசாசுடைய திட்டங்களை கெடுக்க வந்தவர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையின் மேன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷத்துக்காக தன்னை கொடுக்க வந்தார். கையை தட்டி நல்ல சோதரம் பண்ணிருங்க. எங்களை கெடுக்கவா வந்தீர். எங்களுக்கும் உமக்கும், எனக்கும் உமக்கும். இப்ப எங்களை அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றத பார்த்தா பன்மை. அங்க அசுத்த ஆவி ஒண்ணு மட்டும் இருந்திருக்கல, கூட இருந்திருக்குமோன்னு தோணுது. ஒருவேளை அந்த ஒரு ஆவி தன்னுடைய மொத்த கூட்டத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு பேசுதோ என்னமோ தெரியல. நம்மெல்லாம் ஜெபிக்கும் போது எனக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆனா பிசாசு பாருங்களேன், என்ன அழகா ஒன்னசா பேசுறான் பாருங்க. இருக்கிறது அசுத்த ஆவின்னு தான் போட்டிருக்கு. ஆனா அவன் பேசும்போது எங்களை, என்னைக்காவது நம்ம ஜெபிக்கும் போது எங்களை, எங்க சர்ச்சு மக்களை, எங்க சொந்தக்காரங்களை ஜெபம் பண்றோமா? பக்கா சுயநலமா நம்ம ஜெபிக்கிறவங்க எல்லாம் இருக்கத்தான் செய்யறோம் சபையில. எங்கள் பாட்டி சின்ன வயசில் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும். 9 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 10 மணி, 8 மணி ஆரம்பிச்சுன்னா 9 மணி, 1 மணி நேரம். என்ன ஜெபம்னா, ஆண்டவரே நேற்று பார்த்தனே அந்த சிவப்பு கலர் புடவை, அந்த பாவமாக இருக்குப்பா, அந்த பொம்பளையை பார்க்கறதுக்கு, அந்த பொம்பளை மேலே மனம் இறங்குங்கப்பா, பாவம்பா, நேற்று ஒரு பையன் பிச்சை எடுக்க வந்தாப்பா, கஷ்டப்பட்டு இருக்கான்ப்பா. அவனை எனக்கு ஆத்திரமாக வரும். எவனே தெரியாது, இதுக்கெல்லாம் அந்த கழுவி ஜெபம் பண்ணிட்டு இருக்கு 1 மணி நேரமா. நான்சென்ஸ். ஆனால் உண்மையாக அன்னைக்கு எனக்கு ஜெபம், வேதவாசிப்பு, கர்த்தருடைய கிருபை, தயவு இதெல்லாம் தெரியாது. பிசாசு பாருங்களேன், இருக்கிறது ஒரு ஆவி. ஆனால் அது 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 பேசும்போது பன்மையில் பேசுது. எங்களுக்கு எடுக்கும் வந்தீர், எங்களுக்கும் உமக்கும் என்ன, அந்த எந்த அளவுக்கு ஒன்னஸ். அதான் பைபிளில் ஒரு கதிரேனருடைய நாட்டு அந்த எல்லைகளில் இயேசு போறார். 6000 பிசாசு ஒரே மனுஷனுக்குள்ள ஒத்துமையா ரொம்ப நாளா வாழ்ந்துகிட்டு இருக்கு. 6000 பேர் ஒருத்தனுக்குள்ள சும்மா ஜம்முன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 60 பேர் ஒரே சபையில ஒன்னஸா இருக்குமா? இந்த பக்கம் இருக்கிறவங்க ஒரு 60 பேர் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இந்த 60 பேருக்குள்ளேயும் ஒரு மனதை ஏற்படுத்துறதுக்கும் நம்மெல்லாம் பிசாசை விட சில விஷயத்துல படு மோசம். பிசாசு சொல்லுவான்னு நினைக்கிற, ஆண்டவரே ப்ளீஸ், நான் தான் ரொம்ப மோசம்னு நினைச்சேன், என்னை விட படு மோசமானவங்களாம் அங்கே இருக்காங்க, இவங்களுக்கு பரலோக நீர் கொடுப்பீர்னா, இந்த பொல்லாத மனிதர்களுக்கே இவ்வளோ பெரிய பரலோகத்தை தருவீர்னா ஏன் எனக்கு கொடுக்கக்கூடாது? அவங்கள விட நாங்கள் ரொம்ப நல்லா தானே இருக்கோம். ஹல்லேலூயா. கேட்பானா கேட்க மாட்டானா? இன்னொன்று சொல்லட்டுமா? நம்ம ஜெபம் பண்ணலாம், ஜெபத்துக்கு பதிலே கிடையாது சில விஷயங்களுக்கு.
ஆனால் அவன் கேட்ட உடனே சாங்ஷன். ஆண்டவரே இந்த பன்றிகளுக்குள் போகட்டுமா, கோ போ போய்க்கோ, உடனே சாங்ஷன். அவன் இஷ்டத்துக்கெல்லாம் போக முடியாது. எப்படி இவனுக்குள்ள வந்தான்னு தெரில. அந்த பன்றிகளுக்கு கூட பிசாசு உள்ள வந்தோடனே பிடிக்கல, சூசைட் பண்ணி செத்து போச்சு. எல்லாம் சூசைட் பண்ணி செத்து போச்சு கடல்ல விழுந்து. அதுக்கு கூட அந்த பிசாசு உள்ள வந்த உடனே பிடிக்கல. சீ, இந்த மாதிரி ஒரு ஆவியோட வாழ்றதை விட நம்ம சாவலாம், பிசாசோட வாழ்றதை விட செத்து போலாம். உயிரோட வாழ முடியும். ஆனா அதே பிசாசுகள் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி இருந்துச்சு? ஜம்முன்னு இருந்துச்சு. அவனும் ஜம்முன்னு இருக்கிறான், சாரி கம்முன்னு இருக்கிறான். பிசாசு பண்ணிக்குள்ள போன உடனே பண்ணிக்கே தாங்கல. கேவலமா யாராவது இனிமே பண்ணின்னு திட்டாதீங்க யாரையும். அதுக்கு கூட சூடு சொரணை மானம் ஈனம் ரோசம்லாம் இருக்குது. கௌரவம் பிடிச்சது பண்ணி, தெளிவா இருக்கிறது பண்ணி. பண்ணியோட மோசமானவன் சில, எல்லாரும் இல்லை, சில ஆட்கள் இருக்காங்க. அப்படித்தானே தோணுது. நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் ஆண்டவரே 2000 பண்ணி ஒரே நேரத்தில் சாகிற அளவுக்கு எல்லாம் எங்கேயாவது ஓடி போங்கன்னு சொல்லாம பண்ணிக்குள்ள எதுக்கு அனுப்புனீங்கன்னு. 10 பண்ணி சேர்ந்தாலே அந்த ஊர் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. 10 வெறும் 10 பண்ணி அந்த ஊருக்குள்ள இருந்திருந்தா அந்த 10 பண்ணியால அந்த ஊர் என்ன ஆயிருக்கும்? 2000 பண்ணி ஒருத்தங்கிட்டே இருக்கு. அதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, இந்த பன்றிகளால பன்றி காய்ச்சல் கூட அந்த ஊருக்கு வந்திருக்கலாம். அதனால தான் ஆண்டவர், நான் நினைச்சேன், ஏன் ஆண்டவர் இந்த 2000 பண்ணி சாகணுமா அப்படின்னு கூட யோசிச்சா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு சின்ன வெளிப்பாடு அல்லது விளக்கம். 2000 பண்ணி ஒரு ஊர்ல இருந்தா, ஒருத்தங்கிட்ட மட்டுமே 2000 பண்ணி இருந்தா, அந்த 2000 பண்ணி அந்த ஊர்ல எத்தனை வியாதி, எத்தனை நோய், எத்தனை பிரச்சனை கொண்டு வந்திருக்கும் இல்ல. பன்றியை பற்றி உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு சிலர்லாம் அதால் நிறைய பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்கீங்கள்ல. உங்கள் வீட்டு பக்கமாக வந்து உக்காந்துக்கிட்டு அப்படின்னு போட்டு ஒரே சேரு சகதியமாக வச்சுக்கிட்டு அப்படி தேய்ச்சி உராசிக்கிட்டு, அதனால தான் ஆண்டவர் சாங்ஷன் பண்ணிட்டார் போ. இல்லைன்னா அந்த 2000 பண்ணி என்ன பண்ணியிருப்பாரு? ஒன்று ஒரு ஊரில் இருந்தால் போதும். மொத்தமும் எல்லா பண்ணியும் சேர்த்து ஒரே ஊருக்குள்ள இருந்தா என்ன பண்ணுவாரு? அதனாலதான் போட்டோன்ட்டார். இந்த அசுத்தாவி பிடித்த மனுஷனுக்குள்ள எங்களை கெடுக்கவா வந்தீர் அப்படின்னு கேட்கிறான். அடுத்தது சொல்றான், உம்மை இன்னார் என்று அறிவேன். இயேசுவையே அவனுக்கு தெரியும்னா, இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க உங்களையும் என்னைய பத்தி குடரா லிஸ்ட்னா கொடுத்துருவான். நம்முடைய ஜாதகத்தை புட்டு வேடானே, அவனை பத்தி எனக்கு தெரியும்பா. சர்ச்சில் வந்து நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துருப்பான். அந்த சிஸ்டர் எனக்கு ரொம்ப தெரியும். அந்த சிஸ்டர் சர்ச்சுக்குள்ளே வந்து அப்படியே தோத்துறோம் இல்லையோ, பிரைஸ் முகத்தை பார்த்தா அப்படியே பிரசன்னம் பால் வடிகிற மாதிரி வடியுதே அப்படின்னு நீ நினைக்காத. அந்த சிஸ்டரை பற்றி எனக்கு நல்லா தெரியும், சொல்லித்தரவா? இன்னார் என்று அறிவேன். பிசாசுக்கு தெரிஞ்சிருக்குன்னா தேவனுக்கு எவ்வளவு தெரியும். கர்த்தர் என்ன பண்ணாரா? இவனை பேசாமல் நீ இவனை விட்டு போ, அவ்வளவுதான். இவனை குறித்து எப்படி போட்டிருக்குன்னா, பைபிள் இன்னொரு இடத்துல எப்படி போட்டிருக்குதுன்னா, அவனுடைய வலது கை சூம்பின கையா இருந்தது அப்படின்னு பார்க்க முடியும். இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா, இன்னொரு பகுதியில் இதே போன்ற ஒரு நிலைமை. பிசாசுகள் என்ன பண்ணுதுன்னா, மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள வந்த பின்னாடி அவனுக்கு இருக்கிற நல்ல பெஸ்ட் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் அழித்து கொண்டே இருக்கும், நாசம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நல்லா போய்கிட்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்படியே கீழ் இறங்கி வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நல்லா தானே இருந்தோம், ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னா, உள்ள யாரோ ஒருத்தர் என்ட்ராயிருக்கு, ஏதோ ஒரு ஸ்பிரிட் உள்ள வந்திருக்கு. கவனிக்கணும். அந்த 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 சில சொல்லுவாங்க, அந்த வீடு அப்படி அந்த ஆவிகள் அங்கே உலாவுது. சிலர் சொல்லுவாங்க அந்த ஊரே அப்படித்தான் அப்படிமா. எவரா இருக்கட்டும், ஒரு பாஸ்டர் ஒரு ஊருக்குள்ள போனார்.
போனால் அவருக்கு அந்த ஊர் என்ட்ரான உடனே, எல்லைக்குள்ளே போன உடனே சிகரெட் பிடிக்கணும் போல ஆசை, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆசை. இவர் யோசிக்கிறாரு, என்னடா இது, நம்ம இப்படி ஒரு நாளும் பாதிக்கப்பட்டதே இல்லையே, சிகரெட் பிடிக்கிற மாதிரி பிடி பிடி போ கடைக்கு வாங்க, அந்த உணர்வு அதிகமா இருக்கு. இவரு ஒரு கட்டத்தில் அழக்கூடிய அளவுக்கு வந்துட்டாரு. போற போக்க பார்த்தா வாங்கி சிகரெட் பிடிச்சிருவோம் போல இருக்க அப்படின்ற அளவுக்கு இருக்கு. திடீர்னு ஆண்டவரே அப்படின்னும் போது ஆண்டவர் சொன்னார், அந்த ஊர்ல அந்த 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 ஸ்பிரிட் அதிகமா உலாவுது. அதனால இதுக்குள்ள யார் வந்தாலும் அந்த ஸ்பிரிட் அவங்கள தாக்கும், அவங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை உண்டாக்கும், அந்த ஆர்வம் தானா. சில நேரங்களில் செல்போன் எடுத்தா எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு, டக்குன்னு அங்கதானே சிலர் ஏன் இழுக்குது, அந்த கேமுக்கு போகுது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாம்பு கேம் வரும், அப்புறம் அந்த அப்படியே மேலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும், மாட்டாமல் தப்பிக்கணும். மணிக்கணக்காக விளையாட மாட்டிக்கிட்ட ஆட்கள்லாம் இருக்கு. நான்லாம் சில நேரங்களில் அந்த மாதிரி கேமுக்குள்ளே தெரியாமல் உள்ளே போயிட்டு பல நாட்கள் சே இது என்ன நம்ம நேரத்தை இப்படி இழுக்குது. அப்புறம் பொருத்தனலாம் பண்ணி, அது ஒரு ஸ்பிரிட், அது இழுத்துரும் உள்ள, ஜெபிக்க விடாது, பைபிள் வாசிக்க விடாது. ஒருத்தனுடைய மனசை அவன் சமாதானமா இருக்கிறத கெடுத்து அவன் கெடுத்துருப்பான். ஆனா கெடுத்தத அவன்னு சொல்லாம யாராவது ஒருத்தரை நம்மளை நினைக்க சொல்லுவான், இவனா இவளா இருக்குமா, அவளாதான் இவனாதான். சந்தோஷமா வந்த ஆள் சோகமா இப்படி ஒரு மாதிரி போயிரும். நல்ல உற்சாகமா இருந்தாள், இப்படி ஃபீல் பண்ண கூடிய இடத்துக்கு கொண்டு வந்துடும். ஒன்னும் இருக்காது. அவன் உள்ள வந்தானா இருக்கிறதெல்லாம் நெகட்டிவா நடக்கிற மாதிரியும், பாசிட்டிவானதெல்லாம் நெகட்டிவா நடக்கிற மாதிரி கொண்டு வந்துருவான். இயேசு கொடுக்க வந்தார், இயேசுவை கெடுக்க வந்தார்னு சொல்றான் பாருங்க. அப்படிதான் தேவன் சொன்னார், புசிக்காத, புசித்தா சாவ. அவன் சொன்னான், இல்ல நீங்க சாக மாட்டீங்க, மாத்தி பேசுறது. அதனால சமாதானத்தை இழந்து நிற்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அவனை என்ன பண்ணார் தெரியுமா? உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமாய் அவனை விட்டு போய்விட்டது. கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில அசுத்த ஆவிகள் கிரியை செய்யணும், இந்த மனுஷனை விடுதலை ஆக்கினது போல என்னையும் விடுதலை ஆக்குங்கப்பா. ஹல்லேலூயா. ஒரு பாட்டு ஒன்று பாடலாமா? ஆமாம், மியூசிக் டீம் வந்துருங்க. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தான தந்தன தானானே, தந்தான தந்தன தானானே, தந்தான தந்தன தானானே, தந்தான தந்தன தானானே. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், இயேசு நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார். ஜி மைனர். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நல்ல கையை தட்டி வேதனை துன்பம் நீக்கிடுவார். சொல்லுங்க, சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார்.
அனைத்தையும் தொடச்சிடுவார். இயேசு கண்ணீர்கள் அனைத்தையும் தொடச்சிடுவார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நல்ல சத்தமா ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேய்ச்சிடுவார். இயேசு நொந்து போன உள்ளத்தை தேய்ச்சிடுவார். இயேசு கூட வருவார். எல்லா வித அற்புதம் செய்வார். தந்தானே தந்தன தனானே, ஓஹோ தந்தானே தந்தன தனானே. சொல்லுங்க, தந்தானே தந்தன தனானே. அப்படியே முழங்கால் போடுங்க பார்க்கலாம். ஒரு ஜெபம் ஏறெடுக்க போகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நல்ல ஸ்மூத்தாக பீஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருந்தேன். என் லைஃப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல சாத்தான் பிசாசு அசுத்த ஆவி நுழைஞ்சு இன்னைக்கு என் சமாதானத்தை கெடுத்து என் குடும்பத்தில் பல நல்ல காரியங்களை நடக்க விட பதிலாக தீமைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குப்பா. எனக்கு விடுதலை தாங்கப்பா அப்படின்னு 2 கையை உயர்த்தி எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. அன்னைக்கு அந்த மனுஷனை சுகமாக்கி விடுவித்தீங்களே, இன்னைக்கு எனக்கு உதவி செய்யுங்க. வசனம் சொல்லுதே, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார். 2 கையை உயர்த்தி சத்தமாக கண்ணை மூடி, ஏசப்பா உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார், நீங்கள் உள்ளே வந்த உடனே அவர் உங்கள் கூடவே வந்திருக்கிறார், அவர் ஆலயத்துக்கு தவறாமல் வந்து விடுவார். 2 கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே நல்ல நல்ல காரியங்கள்லாம் ஏதோ ஒரு விதத்தில் சேதமாகிறது போல தெரியுதப்பா. என் குடும்பத்தில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் தீமையாக மாறிக்கிட்டு இருக்குப்பா, குறைவாக மாறிக்கிட்டு இருக்குப்பா. இந்த காரணம், இதுக்கான காரணம் பிசாசா இருக்கலாம் என்று கருதுகிறேன். இப்பொழுது எல்லா அசுத்த ஆவிகளையும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து துரத்தி விடுவீராக, துரத்தி விடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகள் வெளியேறி போவதாக. அன்னைக்கு சொன்னீங்களே ஏசப்பா, இந்த ஆவி இவனை விட்டு போ என்று கட்டளையிடுகிறேன் என்று சொன்னீங்களே. இப்போ சொல்லுங்கப்பா, எங்க குடும்பத்தில் எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற பொல்லாத ஆவி போ என்று கட்டளையிடுங்க. நல்ல சத்தமா கையை தட்டி ஆவில நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அப்பா அம்மாக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். உட்காருவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க. 2வது ஒரு மனுஷன், அவன் ஆலயத்துக்கு உள்ள இருந்தான், சர்ச்சுக்குள்ள இருந்தான், பாதிக்கப்பட்டிருந்தான், பிசாசால பிடிக்கப்பட்டிருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை விடுவித்தார், அவனுக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு வந்து உதவி செய்தார். 2வது ஒரு மனுஷன் ஆலயத்தினுடைய வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தான். எதுக்கு? பிச்சை எடுக்கிறதுக்காக. அவன் பிறந்ததுல இருந்தே சப்பானி, 2 காலம் வழங்காதவன். அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே சப்பானியா பிறந்துட்டான். மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாற்றுத்திறனாளிய 4 பேர் தூக்கிட்டு வர்ற அளவுக்கு அவனுக்கு பரவாயில்ல ஒரு சப்போர்ட் இருந்தது. சில நேரங்களில் நமக்கு ஒரு 4 பேர் உதவி செய்யக்கூடிய நிலையில் ஆண்டவர் ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செஞ்சு வச்சிடுறாரு. இவனை 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. ஆனால் தூக்கிட்டு வந்தவங்க எங்கே வச்சுட்டு போனாங்க? ஆலயத்து வாசல்லே உட்கார வச்சுட்டு பிச்சை எடுறா ராஜான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சில நேரங்களில் நமக்கு உதவி செய்கிறவங்கெல்லாம் உதவி செய்கிறாங்கன்னு நினைப்போம். ஆனால் அவங்க நம்ம பிரச்சனையை முழுசாக தீர்த்து வைக்கிறவங்க கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்மால் ஹெல்ப், அவ்வளோதான். எங்களால் முடிஞ்சது இவ்வளோதான்ப்பா, போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு 100 ரூபா வச்சுக்கோ, பழச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு போ. காலத்துக்கு நமக்கு தேவையானதெல்லாம் செய்கிறது நம்முடைய தேவன். ஆமென். நான் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அவனுடைய தேவை என்னன்னா, அன்றாட அவன் வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் தான். நமக்கும் கூட அன்னன்னைக்கு அந்தந்த காரியத்துக்கு படி அளந்துட்டா நல்லா இருக்கும். 1ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போர் நடக்கிற வரைக்கும் மக்கள் எல்லாரும் இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க. மக்கள் எல்லாரும் 2ஆம் உலகப் போர் வரைக்கும் இன்னைக்கு தேவையானது இருக்கா, சந்தோஷமாக வாழுவோம். சிலர் மட்டும்தான் சரி. ஆனால் அதுக்கப்புறம் பெரும்பாலான மக்கள்
அந்த போர் முடிந்த பின்பு தங்களுக்கு ஒரு பெரிய அளவு பணம் சேர்த்து வைத்திருக்க வேண்டும் என்று தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அதுக்கப்புறம் தான் என்ன நடக்க ஆரம்பிச்சது? ஊழல்கள், தவறுகள், குற்றங்கள், பண விஷயத்தில் அரசியல்வாதியிலிருந்து எல்லாருமே பெரும்பாலும் அத்தனை பேரும் பணம் எவ்வளவு இருந்தாலும் மேலே மேலே சேர்க்கக்கூடிய ஒரு தவறான இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. நமக்கு பிற்காலத்துக்கு வேணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாடுகள், உலகங்கள், ஊழல்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள்லாம் பெரிய அளவில் இல்லை. இன்னைக்கு ஒழிக்கிறதுக்கு, ஊழல் ஒழிக்க எத்தனையோ சட்டம், எத்தனையோ போட்டாலும் அது 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 நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த மைண்ட் மாறினது காரணம். இவனுக்கு என்னன்னா, எனக்கு தேவையானது அன்னைக்கு என்ன வேணுமோ அது இருந்தால் போதும். அதனால் அவன் ஆலயத்தின் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு. நான் நினைக்கிறேன், ஆரம்பத்தில் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும், அந்த எத்தனையோ பேருக்கு நல்லதெல்லாம் சாமி செய்து, கடவுள் செய்து, நமக்கும் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு கூட வந்திருப்பான். போக 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 காலம் போக 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 என்னுடைய மைண்ட் எப்படி மாறிடுச்சுன்னா, ஏதோ அவங்க போகிற வர்றவங்க, காணிக்க போடுறவங்க 10 ரூபாய் எடுத்துன்னு போனான்னா 5 ரூபாய் நமக்கு போட்டு 5 ரூபா கடவுள் போடட்டுமே, கொடுக்குறவன் 5 ரூபா கொடுக்கட்டும், 10 ரூபா கொடுக்கட்டும், வாங்கி வச்சுட்டு ஏதோ வாழ்வோம். சர்ச்சுக்குள்ளே நம்ம நுழையும் பொழுது ஆரம்ப காலத்தில் பல வைராக்கியம், பல நம்பிக்கை, பல வகையான துடிப்பு, எதிர்பார்ப்பு, வேகம், ஆண்டவரே அப்படின்னு போக 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 ஏதோ கூப்பிட்றாங்க போவோம், ஏதோ போவோம், சரி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவோம். அப்படி மாறிட்டோமா? இல்லை. அன்னைக்கு நான் வரும்போது எப்படி இருந்தேனோ அதே வேகம், அதே உற்சாகம், அதே சந்தோஷம், அதே சமாதானம், அதே தேவன், அதே கர்த்தர், அதே ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக அவர் தெரிகிறார்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இருக்கிற உற்சாகத்தோட இருக்கிறோம். மாறி போச்சா அப்படின்னா என்ன நிலைமைன்னா, அவனுடைய பிரச்சனை ஒரு நாளும் மாறவில்லை. ஆலயத்தின் வாசலில் வந்து அமர்ந்தான், ஆனால் மாறவில்லை. ஆலயத்தின் வாசலில் இன்றைக்கு வந்தான், மாறவில்லை. நாளைக்கு வருகிறான், மாறவில்லை. ஒவ்வொரு நாளும் ஆலயத்தின் வாசலில் வந்து அமருகிறான், ஆனால் அவனுடைய சின்ன சின்ன தேவைகள் சந்திக்கப்படுகிறத விட ஒரு நீடிய பெரிய அளவிலான பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படி சில விஷயங்கள் நடக்காமல் இருந்தால் காலப்போக்கில் நாம எப்படி மாறிடணும்? இவனை போல மாறிடுவோம். வருவோம், உட்காருவோம், கிடைக்கிறத வாங்கிட்டு போவோம். யாராவது ஒருத்தர் நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி விசாரிச்சு சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சர்ச்சுக்கு வருவோம், நம்ம இருப்போம், கேட்போம், பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம், பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு தசம பாகம் காணிக்க போட்டு போயிடுவோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிதானே ஆயிட்டோம் சிலர்லாம். எதுக்கு வந்து சர்ச்சில் உட்காடுறோம்? அப்படியே வந்து உட்காந்து அப்படியே விளையாடிட்டு, அப்படியே பார்த்துட்டு, அப்படியே இருந்துட்டு, அப்படியே போய் அப்படி ஆயிட்டோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள், ஒரு அற்புதம், ஒரு வித்தியாசம், ஒரு மாற்றம், ஒரு உருமாற்றம், ஒரு மறுரூபம், ஒரு 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 வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்க்கறதுக்கு மேலான சேஞ்சஸ் வராததுனால காலப்போக்கில் மாறிட்டோம். அது ஏங்கிறது நமக்கு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, இவன் அந்த ஜெபம் பண்ண போகிறாங்க பாருங்க, போகிறவங்க கிட்ட ஏதாகிலும் கிடைக்கும். சொல்லுங்க, இந்த மைண்ட் செட்டப் தான் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது எப்போவாவது ஒன்று சின்ன சின்னதாக கிடைக்க வைக்கிறதே தவிர உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றவில்லை. ஏதாகிலும் கிடைக்கும் என்பதற்காக ஆலயத்தின் வாசலில் வந்து அமர்ந்திருந்த அவன் வாழ்க்கையில் ஏதாகிலும் தான் கிடைத்ததே தவிர முக்கியமானவைகள் கிடைக்கவில்லை. இவனை பார்க்க பாவமா இருக்கு. யோவானும் பேதுருவும் ஜெபம் பண்றது போறாங்க. வாசல்ல பார்த்தோன்னே உட்கார்ந்துட்டு இருக்கான். டேய் இங்க பாருடா. என்ன சாமி? சரி வெயிட்டா கொடுப்பாங்க போல இருக்குது. அவன் மைண்ட்ல எப்படி இருக்குது? என்னங்கய்யா இங்க பாருடா, ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி. அந்த வசனத்தை பாருங்க. நாள்தோறும்
நம்மெல்லாம் கூட கை கால் நல்லா இருந்தால் கூட வாரத்தில் ஒரு நாள் வர்றதுக்கே இங்கே பெரும்பாடு. அவன் டெய்லி சர்ச்சை குத்திக்கிட்டு வந்து உட்கார வச்சிருவாங்க. டெய்லி பிச்சை எடுக்கிறான். பிச்சை எடுக்கிறவனுக்கு டெய்லி வரணும்னு தோணுது, பிள்ளைகளுக்கு டெய்லி வரணும்னு தோணலையே. தினந்தோறும் சபை திறந்து தான் இருக்கு. தினந்தோறும் உங்கள் பிள்ளைப்பானா உங்கள் மகப்பானான்னு சொல்லி வந்து உட்காந்து அவரை ஆராதிக்கிற கூட்டம் இல்லையே. வாரத்தில் ஒரு நாள் வர்றதே எங்கள் பெரும்பாடு. பாத்ரூமில் சண்டை, பெட்ரூமில் சண்டை, ஹாலில் சண்டை, பைக் எடுக்க சண்டை, சாவி எங்கே வச்சு தொலைச்ச அப்படின்னு சண்டை, இங்கே சண்டை அங்கே சண்டை. சுடுதண்ணி வச்சனே நீ எடுத்து ஊற்றிட்டியா, நாசமாக போவ, நீலாம் விளங்கவே மாட்டேன், உருப்பிடவே மாட்டேன்னு சொல்லி அங்கே சண்டை இங்கே சண்டை, எல்லா சண்டையும் போட்டு வாரத்தில் ஒரு நாள் வர்றதுக்கே அவர் வீட்டுக்காரர் டேங்க் மேலே ஏறி உட்காந்து வண்டி ஓட்டுவார். இந்த அம்மா கம்பி பின்னாடி உட்காந்துட்டு வரும். அப்புறம் காணிக்க போடும்போது திரும்பி இப்படி முறைக்கும், என்ன அப்படிம்பாரு, காசுங்க இப்படித்தான் ஏன் நாம இருக்கோம். அந்த சப்பானி டெய்லி சர்ச்சைக்கு வந்துடுவான். அவனால் வரவே முடியாது. 4 பேர்கிட்ட சொல்லி என்னை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுருங்க. ஆனால் வந்த நோக்கம்தான் சரியில்லை. சர்ச்சுக்குள்ளே வர்ற நீங்களும் நானும் நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கா? எத்தனை பேர் ஆண்டவரே உங்களை பார்க்க வரேன்னு சொல்லி வந்திருக்கோம். நல்லா இருக்குதுல்ல அந்த சிஸ்டர் கட்டின புடவை, எங்கே வாங்கினீங்க? பொத்தீஸா? இல்லை சரவணா ஸ்டோரா? இதுக்காக வந்தா? ஒவ்வொரு சண்டையும் ஆண்டவர் உங்கள் புடவையை பார்க்க, நீங்கள் தலையில் கட்டியிருக்கிற ஸ்கார்ப்பை பார்க்க, நீங்கள் ஹேர் ஸ்டைல் அப்படி இவன் ஜான் மாறி இருக்க மாதிரி இப்படி மாறி இருக்கிறத பார்க்க வரல. உங்களை பார்க்க வர்றார், உங்கள் உடையை பார்க்க வரல. இயேசு யாரை பார்க்க வந்தார்? உன்னை பார்க்க, உனக்காக வந்தார். நீ யாருக்காக வர்ற? இந்த 4 பேர் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்களா, அதுக்காகவா? பாஸ்டர் ஏன்னா சொல்லி ஃபோன் பண்ணி திட்டுவார், அதுக்காகவா? ஐயோ இந்த வாரம் போகலன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடும், அதுக்காகவா? என்னைக்கு நான் என் இயேசுவை பார்க்க போகிறேன்னு வர்றீங்களோ அன்னைக்கு அவருக்கு தெரியும் இந்த ஆத்துமா எனக்காக என்னை தேடி வந்திருக்கு, அந்த ஆத்துமாவுக்கு நான் நிச்சயமாக உதவி செய்வேன்னு செய்வார். ஏதாகிலும் கிடைக்கும்னு அவன் பார்க்குறான். நம்ம ஏதாகிலும் கிடைக்குங்கிறதுக்காக சர்ச்சுக்கு வரக்கூடாது. இயேசுவே எனக்கு வேணும்னு வரணும் சபைக்கு. எல்லார காட்டிலும் என் ஆண்டவர் தான் எனக்கு வேணும். காசு வேணும், பணம் வேணும், அதுக்காக வர்றோமா சர்ச்சுக்கு? ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், என்ன சர்ச்சில் போய் சேர்ந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், எவ்வளோ பணம் கொடுத்தாங்க? 5000 ரூபா கொடுத்தாங்களா அப்படின்னு. பிச்சைக்கார பணம். நான் அப்படி தான் சொன்னேன். 5000 ஒரு கேவலமான பணமாக தெரில. ஏசுனார்கிட்ட வந்தால் கோடி கணக்கில் கிடைக்கும்னு. எவ்வளோ கிடைக்கும்? கேவலம் ஒரு 5000 ரூபாய்க்காடா நாங்கள் போவோம், மதம் மாறுறோம். கோடி கணக்கில் கிடைக்கும். நீ அதுக்காக வா, உனக்கு வேணும்னா வா. ஆனால் நான் பணத்துக்காக மாறல. ஒரு பெரிய கதையை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அதெல்லாம் விடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. சும்மா வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்குல்ல. நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கோம். நேற்று ஒரு பாஸ்டரம்மா அவங்க அப்பாவை பற்றி சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து ரட்சிக்கப்பட்டு பாஸ்டராக 84 வயசில் செத்து போனார். அப்போ அவர் ரட்சிக்கப்பட்டு முன்னாடி குடிகாரர், பயங்கர குடி ரவுடித்தனம், கத்தி அது இதுன்னெல்லாம் வச்சுட்டு போகிறான். அந்த புளியந்தோப்பு பகுதியில் ஒரு ஏரியாவில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கார். நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு தண்ணி ரோட்டில் கிடக்கிறது. உடம்பு ஒரு நாள் புண்ணு வந்து அழுகி போச்சு உடம்பு. அப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி எப்படியோ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு ஆண்டவர் அவருக்கு சுகம் கொடுத்துட்டார். அப்போது இப்போ சமீபத்தில் இறந்துட்டார். போன ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், இறந்துட்டார். அப்போ அவங்களுடைய அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த சிஸ்டர்கிட்ட, அதாவது அப்பாவை பற்றி மகக்கிட்ட சொல்கிறாங்க. உங்கள் அப்பா அப்போ ரவுடியாக இருந்து மோசமான ஒரு மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தப்போ அப்புறம் ஆண்டவர் ஏற்றுட்டார். என்ன பண்ணார் தெரியுமா? அந்த ஊரில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் போய் மன்னிப்பு கேட்டார். கெட்ட வார்த்தையாக பேசி சண்டை போட்டு அடித்து அவ்வளோ கொடுமை பண்ணின அந்த நபர் நான். என்னை மன்னிச்சிங்க சிஸ்டர், என்னை மன்னிச்சிங்க பிரதர்னு வீடு வீடாக போய் மன்னிப்பு கேட்டார் உங்கள் அப்பா. ஏன் கேட்பாம? ஒவ்வொரு வீடாக போய் மன்னிப்பு கேட்டார். அதை நான் என் கண் கூட பார்த்துருக்குறேன். ஒரு அரசியல்வாதி சொல்கிறாரு, அவரோட ஒரு 5 வயசு கம்மி, 79 வயசு அந்த ஐயா வந்து
சாட்சி சொல்கிறாரு, இந்த பாருங்க, அன்புனா அந்த பாஸ்டர் கிட்ட தான் நான் பார்த்தேன். திட்டுவார், பயங்கரமாக திட்டுவார். ஏண்டா நீ இந்த மாதிரிலாம் சண்டை கிண்டெல்லாம் போடாதரா, அரசியலில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேரை நான் அடிச்சிருக்கேங்க. அந்த அடி அந்த உடம்புல விழுற, அடுத்தவங்க உடம்ப வலிக்குமேன்னு சொல்லி கூட யோசிக்காமல் நான் அடிக்கிற அடியெல்லாம் நான் இயேசுக்கிட்ட வந்து தாங்க நான் வருத்தப்பட்டேன். இப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கை எங்கேயோ இருந்து எப்படியோ கடந்து மாறணும். ஆமென் சொல்லுவோமா? ஆமாம். அதனால் நம்ம எதிர்பார்ப்பு எல்லாமே ஆண்டவரை அல்லது பெரிய விஷயங்கள். பைபிள் சொல்லுது, மேலானவைகளை தேடுங்கள். எதை தேடணுமா? எதுக்கு சர்ச்சுக்கு வரணுமா? மேலானவைகளை தேடுறதுக்கு தான் நான் சபைக்கு வர்றேன். ஆனால் இந்த பரிதாபமான ஒரு மனுஷன் வாசலில் உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே என்னதான் என் வாழ்க்கையில் நடக்கும், இவன் நம்பிக்கை எல்லாம் செதஞ்சு போச்சு, இனி சப்பானியாக இருந்து பிச்சை எடுத்து வாழ வேண்டியதுதான் அப்படிங்கிற மனநிலைமை இவனுக்கு வந்தது. அதனால தான் அவனுக்கு ஊழியக்காரங்களே வல்லமையான நிழல் பட்டாலே சுகமடையக்கூடிய ஒரு ஊழியக்காரன் தனக்கு முன்னாடி நிற்கிறான். அப்படி இருந்தும் கூட அவனால் என்ன நடக்குங்கிறது கூட எதிர்பார்க்க முடியாத நிலைமையில் ஏதாவது பணம் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பாஸ்டர்கிட்ட. நான் அடிக்கடி மனைவிட்ட சொல்லுவேன், நம்ம காசு கொடுத்து விசுவாசிகளுக்கு உதவி செய்தால், அதை பழக்கப்படுத்தினா விசுவாசிகள் விசுவாசத்தில் வளர மாட்டாங்க. ஆமாம், இந்த சர்ச்சில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு அடுத்தது இன்னொரு சபைக்கு போய் அந்த பாஸ்டரை ஏமாற்றி அங்கே கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு இப்படியே அது வாழ்க்கையில் வீணாக போயிடும். மக்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது என்னென்னா, தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய வல்லமையும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய மகிமையும் நம்ம கொடுக்கணும். அதுக்காக ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடாது நான் சொல்ல வர்றேன், நாங்கள் செய்கிறோம். ஆனால் அவங்க நம்பிக்கை பணத்தின் மேலே போகாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். ஏழைகளுக்கு உதவி செய்து தான் ஆகணும். ஆமென் சொல்லுவோமா? இவனை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன சொல்லுங்க? அம்மா வயிற்றுலேருந்து சப்பானியா பிறந்திருக்கான். இவனை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன? அவன் எழும்பணும், நிற்கணும், நடக்கணும், குதிக்கணும், துதிக்கணும், பாடணும், ஆராதிக்கணும். சாதாரணமாக மனிதர்கள் உலகத்தில் வாழ்றது போல இவனும் வாழணும். இதுதானே தேவனுடைய நோக்கம். உங்களை என்னை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன? நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், எல்லாவித சூழ்நிலைகள்லையும் ஜெயமா வாழணும், கிருபையோட வாழணும், எந்த குறையில்லாம வாழணும், அவன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கப்படணும், நோய் நொடி இல்லாம. இதானே தேவனுடைய நோக்கம். வாழ்றோமா? எல்லாம் தலைகளாக இருக்குது. இவன் வாழ்க்கையில் ஆண்டவர் நிற்கணும்னாரு, எழும்பணும்னாரு, நடக்கணும்னு நினைச்சாரு. அவன் பாடணும், துதிக்கணும், சர்ச்சுக்குள்ள போகணும். எங்க போகணும்? எங்க போனா? அற்புதம் நடந்த உடனே பாய் டாட்டா இயேசுவேன்னு போனா அடுத்தது கடைசி வரைக்கும் அவன் எங்க தான் இருக்கணும்? அடுத்து வர பிரச்சனைக்கு சர்ச்சுக்குள்ள வர முடியாது, மனசு குத்தும். ஆனா இவன் இப்படி மூளையில் உட்காந்து 2 காலும் சொஸ்தமடையாமல் கையேந்தி நின்றுக்கிட்டே இருக்கிற நிலைமையில தான் இவன் நோக்கம் இருந்தது. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற அவர் வைத்திருக்கிற பிளான் என்னன்னா, உன் மூளையில் உன் மண்டையில் ஓடுற விஷயம் இல்லை, அப்பாற்பட்ட உன் இயற்கைக்கு மாறான நினச்சி பார்க்க முடியாத இதெல்லாம் நடக்க போதான்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் கூட இல்லாத நெகட்டிவ் தாட்டில் இருக்கிற சூழ்நிலையை மாற்றி எதிர்பார்க்க முடியாத ஒன்றை தேவன் செய்வதற்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கார். ஆமென். 4 கை தட்டல். நீங்களாம் நல்லா இருப்பீங்க. ஆமென். ஆசீர்வாதமா இருப்பீங்க. என்னை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? சப்பானியா இருந்து பிச்சை எடுக்கணும் கிடையாது, கிடையாது. எலும்புடான்னார். எலும்புடா என்ன பாருன்னா உடனே இந்த பார்த்தான் பாருங்க, அந்த பார்வையில் கூட பணம் தான். அவன் கண்ணை திறந்து பார்த்துருந்தீங்கன்னா 100 ரூபா நோட்டு தான் தெரிஞ்சிருக்கும். 10 ரூபா காயின்ஸ் தான் கண்ணில் தெரிஞ்சிருக்கும். கண் அப்படியே திறந்துருந்தானா. அவன் கண்ணு உடம்பு ஃபுல்லாக பணம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவன் வாழ்க்கையில் அவன் கையை நீட்டி
பிடிச்சு தூக்கி விட்டார் ஆண்டவர் ஊழியக்காரன் மூலம். ஆமென் சொல்லுங்க. நடந்தது என்ன? ஆண்டவருடைய நாமத்தினால, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொன்னார். இங்கேயும் யாருன்னு பேரை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு? நசரேயனாகிய இயேசு. எழுந்து நட அப்படின்னு உடனே வலது கையினால பிடித்து தூக்கி விட்ட உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொள்ள ஆரம்பிச்சுதான். என்னது அது? இந்த காலில் சதை இல்லை, தசை இல்லை, அது ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எலும்பு மட்டும் இருக்கு, சூம்பி போய் கிடக்கு, சப்பானி அப்படி சுருண்டி கிடக்குது காலம். ஆனால் இப்போ தூக்கி விட்ட உடனே எழும்பி நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சதை வளருது, நரம்பு வளருது, எல்லாம் அந்த இடத்துல அப்படி என்னென்னமோ நடக்குது. எழும்பி நின்றுட்டானே. கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், இன்னைக்கு உன்னை முடமாக்கி வைத்திருக்கிற எல்லா பிரச்சனையில இருந்தோ நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நீ எழும்பு. நீ யார் தெரியுமா? எழுந்து நின்று நடந்து துதித்து குதித்து ஆர்ப்பரித்து கர்த்தருக்கு மகிமையாக செயல்பட வேண்டிய நபர் நீ. ஏதோ ஒன்று உன்னை முடமாக்கி வச்சிருக்கு. கர்த்தர் உன்னை எழும்ப சொல்லுகிறார். இன்னைக்கு உன் கையை பிடிச்சு, கையை நீட்டுங்களேன். எல்லாம் நல்ல கையை நீட்டி கண்ணை மூடிட்டு அவரை பார்த்து சொல்லுங்க, என் கையை பிடிச்சி தூக்கி விட்டுருங்க ஆண்டவரே. சொல்லுங்க, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது என் கரங்களை பிடித்து என்னை தூக்கி விடுகிற தேவனுக்கு சத்தமா, இயேசு ராஜாவுக்கு, இதை விட சத்தமா, இதை விட சத்தமா, ராஜாதி ராஜாவுக்கு, என்னை தூக்கி விடுகிற கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. நிச்சய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிச்சய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, என் அம்மாவும் திருப்பாதமே. சொல்லுங்க, ஆனந்தம் ஆனந்தமே, என் அம்மாவும் திருப்பாதமே. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில நேற்று இருந்த துயரங்கள்லாம் இன்றைக்கு மாற வேண்டும் என்று விரும்புறீங்க? இந்த சப்பானிய ஆண்டவர் எப்படி எழுப்பி நின்று நடக்க வச்சு துதிக்க வச்சு என் வாழ்க்கை தலைகளாக மாற்றினாரோ, என் வாழ்க்கை அப்படி மாற்ற வேண்டும், மாற்ற போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. மூணாவது ஒரு மனுஷர் இருந்தான். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-14 வரைக்கும். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-14 வரைக்கும். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போறார்.
எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போறார். அங்க பெதஸ்தா என்கிற ஒரு குளம், 1ஆம் அதிகாரம் இல்ல, மன்னிச்சுங்க, 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் 1-14 வரைக்கும். இயேசு எருசலேமுக்கு போனார், தேவாலயத்துக்கு போறார். இங்க தேவாலயத்தில் ஒரு மனுஷன் உள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தான், இன்னொரு மனுஷன் வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தான், இன்னொரு மனுஷன் சர்ச் இருக்கிற காம்பவுண்டுக்குள்ள ஒரு பிளேஸ் இருந்தது. அங்க ஒரு 5 மண்டபம் மாதிரி, மண்டபம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அந்த தூணெல்லாம் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க, ஓப்பனாக இருக்கும், சுற்றி தூண் இருக்கும், மேலே டெராஸ் இருக்கும், அதான் மண்டபம். இந்த மண்டபத்தில் 5 மண்டபம், அந்த ஒரு மண்டபத்துக்கு பக்கத்தில் ஆட்டு வாசல், அந்த ஆட்டு வாசல் பக்கத்தில் ஒரு குளம், அந்த குளத்துக்கு பேர் பெதஸ்தா. சொல்லுங்க எல்லாரும், பெதஸ்தா. இவன் சர்ச்சுக்குள்ளேயும் இல்லை, சர்ச்சு வாசலும் இல்லை, சர்ச்சை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு ரெஸ்ட் பிளேஸ். அந்த குளம் சுற்றி எல்லாரும் வியாதியஸ்தனா உட்காந்துட்டு இருப்பான், குருடன், ஜப்பானி, நோயாளி, எல்லா நோயாளி எல்லாரும் குளத்தை பார்த்துட்டே இருப்பான். ஏன்? தேவதூதன்லாம் வரமாட்டான், அப்புறம்தான் அது, அடுத்த பாயிண்ட் தான் அது. அந்த வசனத்தை வாசிங்க, 3ஆம் வசனம். அவைகளிலே குருடர், சப்பானி, சூம்பின உறுப்பை உடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். இங்க ஒருத்தன் படுத்துக்கிட்டு இருக்கான், அவன் பேரு எழுதப்படலை, ஆனா இவனை சுத்தி இருக்கிறவன் எல்லாருமே பிரச்சனைக்குரியவன் தான். பாஸ்டர், எனக்கு இந்த செந்தில் பிரதர் உதவி செய்வார் நினைச்சேன் அப்படின்னு செந்தில் பிரதர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்லுவார், நீங்க எனக்கு உதவி செய்வீங்கன்னு நினைச்சிட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். லலிதா சிஸ்டர் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு போயிட்டு சுமதி சிஸ்டர் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, சுமதி சிஸ்டர் நேற்று கூட உங்களை நினச்ச உங்ககிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்கலான்னு. நம்ம வியாதியஸ்தனாக இருக்கிறோன்னு நினச்சா நம்ம பக்கத்தில் இருக்கிறோம் குருடனாக இருக்கான். சரி, இந்த பக்கம் குருடனாக இருக்கிறானே, இந்த பக்கம் திரும்பினா சப்பானியாக இருக்கான். புரியுதா புரியலையா? சரி, இப்படித்தான் இந்த பக்கம் இருக்கட, திரும்பி பின்னாடி பார்த்தா எல்லாம் சூம்பின உறுப்போட உட்காந்துக்கிட்டு இருக்கான், கையை இப்படி வச்சுட்டு எல்லாம். சரிடா, யார் தாண்டா அங்கே நல்லா இருக்கணும்? ஒருத்தனும் நல்லா இல்லை. சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கிற எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்படியா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், 100% நல்லா இருக்கேன், எனக்கு பிரச்சனையோ கஷ்டமோ பாடோ ஒன்றுமே கிடையாதுன்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். நான் பார்க்க விரும்புகிறேன். ஒருத்தரும் கிடையாது. அப்படி பிரச்சனையும் சமாதானம், அது எந்த போராட்டமும் இல்லாத ஒரு இடம் இருக்கு. நீங்க போகணும்னு விரும்புறீங்களா? ஆமா. இப்போ அவங்கள அவசரமா அங்கே கூப்பிடலையா? நீங்க இப்போ போய் அங்கே ஒன்றும் நடக்க போறது இல்லையா, அதனால இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போதான் தகவல் வந்தது, கை தூக்கணவங்களுக்காக சொல்றேன். ரொம்ப அர்ஜென்ட்டா அங்கே வந்து நீங்க தேவையில்லையா? இப்போ இன்னைக்கு சண்டே மார்னிங் பாஸ்டர் இங்கே இருந்தே ஆகணும் இல்லையா? ஆமாம், இங்கே நான் தேவை. ஆனால் நீங்கள் அங்கே போகணும்னு தேவை இல்லையா? ஒன்றும் அவசரம் இல்லையா? இங்கே இருப்பீங்களாம். அங்கே வந்து பாத்ரூம் கழுவுறதுக்கு ஆள் இல்லைன்னு கூப்பிடலை, பெருக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு கூப்பிடலை, சமைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு கூப்பிடலை. அங்கே எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கான்.
நீங்கள் போய் அதை கெடுத்துட வேண்டாமா, அதனால் நீங்கள் இங்கே இருப்பீங்களா? அல்லேலூயா. யாராவது கை தூக்க விரும்புகிறீங்களா? மறுபடியும் என்ன சொல்லுவீங்க? எதுக்கு? ஆமாம், குமாரி சிஸ்டர் நினச்சா உங்களுக்கு கை தூக்கணும்னு தோணுது. இது தெரியுது, நல்லா தெரியுது. இந்த அம்மா கூட வாழ்கிறத விட பேசாமல் பரலோகத்துக்கு போயிடலான்னு. குமாரி சிஸ்டர் எவ்வளோ கொடுமை பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்துக்கங்க. இத்தனை பேர் மத்தியில் நான் பரலோகத்துக்கு போகிறேன்னு கையை தூக்கியிருக்காருன்னா எவ்வளோ இருந்திருக்கும் அவருக்கு. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் இப்போ நான் என்னை கூப்பிட்டா பரலோகத்துக்கு நான் போயிடுவேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். தூக்கி வைங்க, நிறுத்துங்க. ஆண்டவரே, இத்தனை பேரில் எத்தனை பேர் போகணும்னு தெரில ஆண்டவரே. இது ஏதோ தைரியமாக கையை வேற தூக்கி கீழே போடுங்க. தைரியமாக வேற தூக்கிக்கிட்டு வேற நான் போயிடுவேன். போயிருமா போவாதான்னு தெரியல. சரி, போனால் சந்தோஷம். அல்லேலூயா. ஆமாம், நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் பிரச்சனைக்குரியவங்க தான். எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை, அவங்களுக்கு வேற பிரச்சனை, உங்களுக்கு வேற பிரச்சனை. அதனால தான் நம்ம தேவனை தேடுறோம். ஏன்னா இவனை தேடுனா இவனுக்கே தலைக்கு போய் மேலே போகிற பிரச்சனை இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண முடியாது? இவங்க கிட்டேருந்து விடுதலை பெற முடியாது. எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒருத்தர் மேலே இருக்கார். அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அப்படின்ட்டு ஊதி தள்ளிட்டு போயிடுவார். அவருக்கு பிரச்சனை கிடையாது. யாரோ சொல்லுவாங்கள்ல, எங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. அவருக்கு அது கூட கிடையாது. ரஸ்க்கு கூட சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி ஒரு பார்வை பார்ப்பார், போயிட்டே இருப்பார், அது காணாமல் போயிடும். தேவன் அவ்வளோ பெரிய தேவன். ஆமேன்னு சொல்லுவோமா? நீங்களும் நானே தான் போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு கிடக்கணும். இவன் உக்காந்துக்கிட்டு இருக்கான், சுற்றி இருந்தவங்களும் பிரச்சனை. எல்லாருக்கும் என்ன நீடு இருந்ததுன்னா சீக்கிரமாக சுகமாயிடணும். மொத்த பேருக்கும் சீக்கிரமா சுகமாயிடணும், சீக்கிரமா விடுதலை கிடைச்சிடணும், சீக்கிரமா அற்புதம் நடக்கணும், சீக்கிரமா வீட்டுக்கு போயிடணும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எப்போ சொல்லுவாரோ தெரியவில்லையே. வேகமா போயிடணும், இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சிடணும், ரொம்ப நாள் போகக்கூடாது, ரொம்ப வருஷம் போகக்கூடாது. எல்லாம் எங்க பார்த்துக்கிட்டு இருக்கான்? அமைதியா இருக்கிற குளம் திடீர்னு சலசலப்பாச்சுன்னா டபார்னு குதிச்சிடணும். எல்லா கண்ணும் குளத்து மேல இருக்கு. இவன் கண்ணும் குளத்து மேலதான் இருக்கு. இப்பதான் சொல்லுது அடுத்த வசனம், அந்த குளம் எப்ப கலங்கும்னா திடீர்னு தண்ணி, அமைதியா இருக்கிற தண்ணி திடீர்னு ஒரு மாதிரி சலசலப்பு ஆகுதுன்னா உள்ள இருக்கிற மீன் எகிரி குதிச்சதுனால இல்ல, முதல்ல அங்க இப்படி வாழாட்டினதுனால கிடையாது. ஒரு தேவதூதன் திடீர்னு அவங்க கண்ணுக்கு தெரியாது, ஆனா இறங்கி ஒரு கலக்கி விட்டு போயிடுவான். இது எப்பொழுதும் நடக்காது, எப்போதாகிலும் நடக்கும். எப்போதாகிலும் நடக்க போற ஒன்றுக்காக இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நகர்த்தி கொண்டு இருக்கிறோம். ஆமேனா? இல்லையே, எப்பாவது நடக்கணும். என் வாழ்க்கையில் என்னை தேடி தேவன் அற்புதம் செய்கிற இடத்திற்கு கர்த்தர் என்னை கொண்டு வைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசிட்டு இருக்கார். எப்பாவது நடக்கட்டும் இல்ல, என்னைக்காவது நடக்கட்டும் இல்ல, என்னை தேடி வருகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். தேவ தூதன் கலக்குவான். கலக்கன உடனே இந்த குருடெல்லாம் எப்படி போயிருப்பான்? குருடனுக்கு கட்டாயமா பக்கத்துல ஒரு ஆள் உட்கார்ந்துருப்பான். ஏன்னா அவன் என்ன சொல்றானா, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தரும் இல்லை ஆண்டவர். சப்பானி என்ன பண்ணியிருப்பான்? யாராவது டே கலக்குறா, இழுத்து போட்டா தள்ளுறா அப்படின்னு இழுத்து தள்ளியிருப்பானா? தள்ளியிருக்க மாட்டானா? உளுந்து என்ன வேணா ஆகு, நீ உளுந்துட்டீன்னா மேலே எலும்பி வரும்போது எப்படி வருவ? சுகமாய் வருவப்பா, நீ நல்லா இருப்பா, விழுந்திருப்பா. ஒரு தேவ தூதனுக்காக காத்து கொண்டு இருக்கும் பொழுது அத்தனை பேரும் தேவ தூதனுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது, கலக்கப்படுவதற்காக காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரே ஒருத்தனை தேடி பரலோகத்தின் தேவனே போறாரு பாருங்க. அதுதான் உதவி செய்கிற தேவன். அந்த ஒரு ஆளா உங்களை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த ஒரு நபரா ஆண்டவர் உங்களை பார்க்கிறார்.
ஏன் தெரியுமா? எத்தனை வருஷம் இவனுடைய பிரச்சனை? 38 வருஷம். 38 வருஷம். இவனுக்கு ஜூனியர் நிறைய பேர் வந்து இவனுக்கு பின்னாடி வந்தவெல்லாம் சுகமாய் போறத ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? எனக்கு ஒரு சந்தோஷம் வராதா? நான் தான் எப்போதான் எனக்கு சுகம் கிடைக்கும்? எப்போதான் நான் விடுதலை அடையிறது? எப்போதான் என் வாழ்க்கை மறுரூபம் அடையும்? எப்போதான் எனக்கு பிரகாசம் வரும்? இப்படியே தான் நான் எல்லாரும் சுகம் அடையிறத, எல்லாரும் நல்லாயிட்டு போகிறத நான் பார்த்துட்டே இருக்கணுமா? சில நேரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கும்போது டிஸ்சார்ஜ் ஆனீங்க அப்படின்னு பக்கத்தில் பார்சல்லாம் எடுத்து கட்டும்போது கேட்கும்போது இருக்கே சந்தோஷம். நமக்கு எப்போ டிஸ்சார்ஜ் கொடுப்பாங்களோ அந்த ஃபீலிங்கில் இருந்திருக்கீங்களா? எத்தனை பேர் அப்படி இருந்திருக்கீங்க? நானாக இருந்திருக்கேன். ஆமாம், ஹாஸ்பிட்டலில் அந்த அந்த எல்லாத்தையும் எடுத்து வைக்கும், சிரிச்ச முகத்தோடு எடுத்து வைக்கும் அந்த அம்மா, அந்த அட்டெண்டர் எடுத்து வைக்கும். என்ன கிளம்பிட்டீங்களா? ஆமாம், டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாங்க, டாக்டர் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. நமக்கு எப்போ வருமோ? நான் எப்போ ஃபீல் பண்ண, இந்த கொரோனா வார்டில் இருக்கும்போது எல்லாரும் வரிசையாக நின்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூம் கொடுத்துட்டாலும் சாப்பிட்றதுக்கு டீ வாங்குறதுக்கெலாம் வரிசையாக வந்து நிற்கணும், க்யூவில் மாத்திரை வாங்குறதுக்கு வந்து நிற்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பையை தூக்கிட்டு வரும் ஒரு பார்ட்டி. டிஸ்சார்ஜா? ஆமாம், எனக்கு போக சொல்லிட்டாங்க, சரியாயிடுச்சு. எனக்கு நமக்கு எப்போ கொடுப்பாங்களோ? நமக்கு கொடுக்கும்போது சந்தோஷத்தை பார்க்கணுமே, மீதி எல்லாம் சோகமாக பார்க்கும். டிஸ்சார்ஜா? நான் வீட்டுக்கு போகிறேன், பாப்பா என்ன, பை. அதோட கொடுமை என்ன தெரியுமா? போயிட்டு திரும்ப வந்து அட்மிட் ஆகுது பாரு. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளாவது ஒரு தடவை அட்மிட், அது 2வது தடவை அட்மிட். சில நோயாளியெல்லாம் பார்க்கும்போது இவன் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான் இல்லை? ஒரு நாள் இந்த கோவிடில் அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். நைட்டு தூக்கத்தில் இந்த வென்ஃப்ளான் போட்டிருந்தாங்க இங்கே. அது தூக்கத்தில் பிச்சிச்சு. உங்களுக்கு தெரியும், நரம்பு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ரத்தம் கொட்டும். எனக்கு எதாச்சும் நல்ல ஒயிட் பெட்ஷீட் வச்சுருந்தேன். நான் எடுத்துகிட்டு ஏன் பெட்ஷீட் எடுத்துகிட்டு போனேன். தூக்கத்தில் அப்படி பார்க்குறேன், அங்கங்கே டாட்டாக ரத்தம், சகப்பாக ரத்தமாக இருக்குது. அப்போ தான் கையை பார்க்குறேன், பிஞ்சி ரத்தம் ஊற்றுது, குடக்குடா அங்கங்கே ஊற்றிக்கிட்டே இருக்குது. டக்குன்னு எந்திரிச்சு அதை பிடிக்கணும் அமுக்கணும்லாம் எனக்கு அந்த நாலேஜெலாம் இல்லை. ஐயோ என்ன பண்ண, 7வது மாடியில் நர்ஸு கீழே இருக்குது, 7வது மாடிக்கு கீழே இறங்கி ஓடியாரணும். அதுக்குள்ளே எவ்வளோ ரத்தம் போகுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திணறிட்டு இருக்கேன். அங்கங்கே ரத்தம் சொட்டு சொட்டாக அங்கங்கே விழுந்துக்கிட்டே இருக்குது, அப்படியே பிளட்டு லீக் ஆகிட்டே இருக்குது. அப்போ இது இப்படி அமுக்கி பிடிச்சிருந்தா சரியாயிடும் அப்படிங்கிறது எனக்கு சரியாக அந்த விவரம் இல்லை. எப்படியோ இப்படி அந்த ரத்தம் வர்றதுக்கு என்னென்னமோ பண்ணி அப்போ கதவையும் திறக்கணுன்ட்டு திறக்கிறேன். கரெக்டாக நைட்டு ஒரு 1 மணி இருக்கும். அப்போ தான் ஒரு சிஸ்டர் இப்படி போகுது, அதுவும் பேஷண்ட்டு தான். அது இப்படி போகுது பாத்ரூம், என் ரூமை தாண்டி தான் பாத்ரூம் போகணும், ரெஸ்ட் ரூமுக்கு அந்த சகோதரி போகுது. அது நான் ரத்தத்தை இப்படி ஒழுவுறதை விட்டுட்டு ஒழுவிக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு டக்குன்னு இப்படி அமுக்கி பிடிச்சிது. சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் நான் நர்ஸு தான் அப்படின்னுச்சு. ஆனால் அது பேஷண்ட்டாக வந்து உக்காந்துருக்கு. அப்புறம் அமுக்கி பிடிச்சிட்டு இப்படியே என்ன பண்ணுச்சுன்னா அந்த வென்ஃப்ளான்ட்டை எடுத்து பஞ்சு வச்சு நல்லா அமுக்கி பிடிச்சிட்டு நர்ஸுக்கிட்ட, நர்ஸு தானே, அதுவே ஏதோ ஒன்று பண்ணுச்சு, அங்கே இருந்ததில் வச்சு ஏதோ பண்ணிவிட்டு அப்புறம் கீழே போயிட்டு இப்படியே பிடிச்சிட்டு போய் நீங்கள் சொல்லுங்கள், வேறு வென்ஃப்ளான் போட்டு விட்ருவாங்கண்ணா. அப்போ தான் சொல்லிச்சு, நான் 2வது தடவை வந்து அட்மிட் ஆகிருக்கேன் கோவிடில், நர்ஸாக இருந்ததுனால இருந்துச்சு. பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. ஆனால் நல்ல வேலை இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 1 லிட்டர் ரத்தமாவது சிந்திக்கிட்டே போயிருப்பேன் நான் 7வது மாடியிலேருந்து கீழே போகிற வரைக்கும். அப்போது நான் அவங்கள நினச்சேன், நம்மலாம் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு, இது செகண்ட் பேஷண்ட், சாரி ஃபஸ்ட் அட்மிட், இது செகண்ட் அட்மிட். 3வது அட்மிட் ஆன ஆளும் இருக்காங்க. அவங்களெல்லாம் நினச்சி பாருங்கள். இப்போ இந்த வியாதிஸ்தம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே கண்ணு முன்னாடியே எல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகி போய்கிட்டு இருக்கான். எல்லாருக்கும் சம்மரி ஷீட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் மருந்து மாத்திரை கொடுத்து நீங்கள் போகலாம், கிளம்பி போகலாம், உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சுன்னு இவன் பார்த்துட்டே இருக்கான். 38 வருஷமாக
எத்தனை வருஷம் வந்து இங்கே கிடக்கான்னு தெரில, பரிதாபமாக இருக்கான். நமக்கு விடுதலை கிடைக்காதா, நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்காதா, நமக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்காதா, இப்படியே தான் படுத்த படுக்கலையே கிடக்கணுமா? அவனை பார்த்த உடனே ஆண்டவர் கேட்கலாம் இல்லைங்க. அந்த வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா ஆண்டவர் கேட்கவே இல்லை. 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவனை இயேசு கண்டு, ஆசிங்க அடுத்த வார்த்தை, வெகு காலமா வியாதிஸ்தன் என்றார். ரொம்ப நாள் அவன் படுக்கையை பார்த்தாலே தெரியுது, பயப்புல குளிச்சதே கிடையாது போல இருக்கு. அவன் ட்ரெஸ் கோடு, அவன் தலைவாணி. சில வீட்டில் தலையானையை போய் பார்த்துருக்கீங்களா? தயவுசெய்து என் வீட்டில் வந்து பார்த்துடாதீங்க. ஆமாம், நான் டெய்லி பார்த்துட்டே இருக்கேன், அதனால் நீங்கள் பார்க்க வேண்டாம். சில வீட்டில் தலைவாணி பார்த்தீங்கன்னா கருப்பாக அட்டகரேர்னு இருக்கும். துவைச்சானா 4 முறை துவைக்கணும், அப்போ கூட அழுக்கு போகாது. அவ்வளோ அழுக்கு நம்ம தலையில் இருக்கிற எண்ணெய் இதெல்லாம் அதில் இருக்கும். பார்த்தாலே தெரியும். 1990 வாங்கின தலைவாணி ஒரு முறை கூட துவைத்ததே கிடையாது. ஒரே ஒரு முறை இதுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இது ஞானஸ்தானமே எடுக்கலன்னு கண்டுபிடிச்சிடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி இவனை பார்த்தாலே தெரியுது, வெகு காலம் பயப்புள்ள வியாதியஸ்தர். ஆண்டவர் நான் நினைக்கிறேன் எல்லாரையும் பார்த்துட்டே வர்றார். இதெல்லாம் குதிச்சு தப்பிச்சிக்கும், இதெல்லாம் சுகமாயிடும். ஆனால் இவனால் மட்டும் முடியாது. நான் ஒன்று சொல்லிட்டா, என்னால் முடியலங்கிறது எனக்கு தெரியுதோ இல்லையா, அவருக்கு தெரியும். அவர் கேட்குறாரு, இப்போ நீ சுகமாக விரும்புறியா? இவன் எப்படி மாறிட்டான் பாருங்க. என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தரும் இல்லை ஆண்டவரே, வந்து நிற்கிறது இயேசு, சுகமாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் நினச்சா சுகமாக்கிடுங்கன்னு சொல்லியிருக்கலாம், அதுவும் சொல்லலை. இன்னைக்கு உன் பக்கத்தில் இயேசு வந்து நிற்கிறார், அந்த நாலேஜ் கூட உனக்கு இல்லை. ஆண்டவர் கேட்குறாரு, இந்த வார்த்தை கூட உனக்கு இயேசு தான் கேட்குறாருன்னு தெரியல, அதனால் நீ என்ன சொல்கிற? ஆமாம் ஆண்டவரே, ஆண்டவரேன்ற வார்த்தையை அவன் சொல்கிறான் பாருங்க. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாயா என்னயா இப்போ அப்படின்னு கேட்கல, ஆமாண்டவரே, ஆண்டவர் தான் நிற்கிறார் தெரியும், அவர்கிட்ட வாய் திறந்து சுகமாக்குங்கன்னு கேட்க கூட இவனுக்கு அறிவில்லை. அவன் மனநிலைமை மொத்தமாக ஃபெயில் ஆகி போய் கிடக்குது, ஸ்பாயில் ஆகி போய் கிடக்குது. ஆனால் இயேசு அவனை கேட்டு, எழுந்துரா, எழுந்துரு, படுக்க எடுத்துட்டு நாடா போ. வேறு ஒன்றும் செய்யலை, ஒரே ஒரு வார்த்தை தான். இன்றைக்கு காலையில் பண்ணுற இந்த பிரசங்கத்தில் என்ன நடந்துற போகுதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏதோ ஒன்றை தேவன் உங்களுக்குள்ளே செய்ய போகிறார். இன்னைக்கு இத்தனை வருஷ காலமாக இப்படித்தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே, இது மாற்றம் வராதான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அதை மாற்றம் செய்ய விரும்புகிறார், மாற்றுவார். 38 வருஷம் அப்படி இருந்தது உண்மைதான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்ட அந்த நிமிஷம் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன உடனே அவனுடைய எல்லா பிரச்சனையும் ஒண்ணு கூட இல்லாம காணாம போச்சு. ஹல்லேலூயா. மற்றவனுக்கெல்லாம் தூதன் வரணும், குளம் கலக்கப்படணும். ஆனா ரொம்ப நாளா அழுதுகிட்டே இருக்கிற உனக்கு அவரே இறங்கி வருவார், அவரே விடுதலை கொடுப்பார். ரொம்ப வருஷமா நான் கஷ்டப்படுறேன்யா, ரொம்ப வருஷமா நான் பாடுபடுறேன்யா, தேவ தூதன் அல்ல, நானே வருவேன். மோசைக்கிட்ட ஆண்டவர் சொல்ல, நீ போ, என் தூதன் உனக்கு முன்னாடி. நோ 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 நோ, இந்த தூதனை அனுப்புகிறேன், இந்த வேலைலாம் எனக்கு வேணாம், நீங்க தான் வரணும். சொல்லுங்க, நீங்க தான் வரணும். நீங்க என் கூட வந்தா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வைப்பேன், இல்லைன்னா இங்கே தான் நிற்பேன். வேணா பார்த்துக்குங்க, நான் போக மாட்டேன். வைராக்கியம் இருக்கு. அந்த மாதிரி கர்த்தரே நேரடியாக வந்து இவனை சுகமாக்க முடியும்னா, இன்னைக்கு இயேசு இந்த இடத்துல உலாவிட்டு இருக்கிறாரு, அவர் என்ன சுகமாக்க முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா? அவங்க மட்டும் கைகளை நல்லா தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த 3 பேர்ல ஒருத்தன் ஆலயத்துக்குள்ள இருந்தா அவனுக்கும் ஆண்டவர் உதவி செஞ்சார். ஆலயத்தின் வாசல் இன்னொருத்தர் இருந்தான், அவனுக்கும் ஆண்டவர் உதவி செஞ்சார். ஆலயத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல ஒருத்தன் படுத்துட்டு கிடந்தான், அவனுக்கும் ஆண்டவர் உதவி செஞ்சார். ஆனால் இந்த 3 பேர் எங்கே போனாங்க தெரியுமா? அற்புதம் நடந்த உடனே சொல்லுங்க. அசுத்தாவி பிடிச்சவன் ஆல்ரெடி ஏற்கனவே உள்ளே தான் இருக்கான், அதனால் அவன் உள்ளே இருக்க போகிறான், கன்ஃபார்ம். அதில் மாற்றம். இந்த சப்பானி எங்கே போனான்னு தெரியுமா? ஆலயத்துக்குள்ளே தான் பிரவேசித்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3:8 வாசிங்க. இவ்வளோ நடந்து
துதித்து அவர்களோடு கூட போனார். அவ்வளவுதான். இவர் எங்க போனாரு? இப்ப இவரையும் வாசிங்க, 14ஆம் வசனம் வாசிங்க. இயேசு, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு. சொல்லுங்க, தேவாலயத்திலே கண்டு. யாரும் சொல்லல. சுகமடைஞ்சோன்னு எங்க போயிட்டான்? எஸ்எஸ் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி சென்டருக்கு போயிட்டான். சுகமானவுடன் எங்க போனான்? பிரியாணி சென்டருக்கு போய் மூக்கு ஃபுல்லா சாப்பிட்டு லேலியா தோத்திரம் போயிட்டு வர இல்ல. எங்க போனானா? ஆலயத்துக்குள்ள இருந்தான். மறுபடியும் ஆண்டவர் கொஞ்ச எங்கேயோ போயிருக்கலாம், எதுக்கும் போயிருக்கலாம், ஒரு நாள் 2 நாள் போயிருக்கலாம். திரும்ப வந்து பார்த்தேன், எங்க இருந்தான் அவன்? சர்ச்சுக்குள்ள இருந்தான். ஏன் தெரியுமா? உங்களையும் என்னையும் தேவன் சபைக்குள்ள ஏன் தெரியுமா கொண்டு வந்து வச்சிருக்காரு? ஏன் தெரியுமா கொண்டு வந்து வச்சிருக்காரு? இங்க நீ ஒழுங்கா இருந்தா, இங்க நீ சரியான விதத்துல நீ உருவாக்கப்பட்டா, இதே போன்ற ஒரு இடம் பரலோகத்துல இருக்கு, அங்கேயும் உன்னை நான் பத்திரமா கொண்டு வந்து வைப்பேன். முழங்கால் போடுங்க பார்க்கலாம். சங்கீதத்தில் ஆண்டவரை குறித்து சொல்லியிருக்கிறது, அவர் நமக்கு உதவி செய்கிறவர். சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால். எனக்கு அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் இருக்கிறவனை தேடி ஆண்டவர் வந்து, வெகு நாள் இந்த போராட்டத்தில் இருக்கிறவன், நீ இன்னைக்கே உன் பிரச்சனையை சரி பண்ற, வேணா ஒன்று பண்ணலாம், ஒரு 10 நாள் கழிச்சுன்னு சொல்லவே இல்லை. இன்றைக்கு இந்த ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இன்னொரு நாள்லாம் கிடையாது. 40 வருஷம் 38 வருஷம் பல வருஷம் உன் பிரச்சனை தொடர்ந்து போகிறது. ஆனால் கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன், இன்றைக்கும் உனக்கு நான் ஒரு விடுதலை தருவேன், இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையில இருந்து உனக்கு ஒரு மாற்றத்தை தருவேன். கர்த்தர் சொல்றாரு, என்னைக்கோ ஒரு நாள் இல்லை, இன்னைக்கே நான் அதை உனக்காக நியமித்த திட்டமிட்ட நாள், இன்றைக்கு நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எழும்பி நின்று, நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். வந்து சேர்ந்து நாம் துதிப்போம், வந்து சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. வந்து சேர்ந்து நாம் துதிப்போம், நல்ல கையை தட்டி. வந்து சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. ஓ, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. வந்து சேர்ந்து சேர்ந்து நாம் துதிப்போம், வந்து சேர்ந்து நாம் துதிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார்.
சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். வந்து சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு, எவ்வளவு பலமா கரங்களை தட்டி எஸ் நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய். கூரையெல்லாம் நீக்குவா, உன் கூரையெல்லாம் நீக்குவா. வந்து சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எஸ் வந்து சேர்ந்து நாம் சபலகரானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். வந்து சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். வந்து சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். வந்து சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி உங்க பிரச்சனை எத்தனை நாள் நீங்க நினைச்சு பார்க்கலாம். ஆனா கர்த்தர் ஒரே நொடி பொழுதுல எல்லாவற்றையும் மாற்றி, ஒரு நொடி பொழுதுல எல்லாவற்றையும் மாற்றி. தேவனே கை வைத்துங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள் வெகு காலம் போய்கிட்டே இருக்கு. சொல்லுங்க, சில பிரச்சனைகள் வெகு காலம் இருக்கு. இன்னைக்கு நீங்க விடுதலை தரணும்பா. சத்தமா சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க விடுதலை தரணும்பா. ரொம்ப நாள் அந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கு, நீங்க விடுதலை தரணும்பா. ரொம்ப நாள் அந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கு, நீங்க இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க. அப்படியே ரெண்டு கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க தான் ஜெபிக்கணும். கண்ணை மூடி, ஆண்டவரே, வெகு வருஷமா என் குடும்பத்தை போராடிக்கிட்டு இருக்கிற, என் குடும்பத்தை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, சேதப்படுத்தி கொண்டு இருக்கிற, என் வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனையில இருந்தோம் நீங்க விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.